ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். இன்னைக்கு வந்துட்டு ஆ, அதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்தால் இனிமே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ் வந்து, அதாவது நீங்கள் ஏற்கனவே பிரிஞ்ச அந்த உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து திரும்ப வரமாட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா பிரிவு வர்றதுக்கான காரணங்கள் நிறையா இருந்தாலும் சில சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அடிக்கடி சண்டை போடுறது. இதை பற்றி நிறைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள் விதவிதமாக வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் கிளியராக சொல்லணும் அப்படின்னா அடிக்கடி உங்கள் ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. யாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதில்ல, அமைதியாக போகிறதில்ல, இந்த மாதிரி அடிக்கடி இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட வீக்னஸை சொல்கிறது, வெளியில் சொல்லிடுறது. அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது சந்தோஷமாக பேசி பழகிட்டு இருக்கும் போது என்னோட பவர் இது, அதே மாதிரி என்னோட வீக்னஸ் இதுதான், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டவுன் ஆயிடுவேன், என்னால் திரும்ப மீளவே முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு உங்களை இன்னும் பலகீனமாக காட்டும். மூணாவது, உங்களோட லைஃப் கோலை வந்துட்டு அடிக்கடி வெளியே சொல்கிறதும். இது மாதிரி சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கோல் பற்றி அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னா அந்த அந்த பாதிப்பு வந்து உங்களுக்கும் இருக்கும். ஸோ நம்மளை வந்து அதிகமாக மதிக்கலை, நம்ம வந்துட்டு ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னு உங்களுக்கே ஒரு எண்ணம் வந்துடும். இல்லைன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்துடும். நாலாவது, நீங்கள் அடிக்கடி உங்கள் கோலை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுலேயுமே நிலையானவங்க இல்லை, உங்களை வந்து நம்பி எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு குறையும், முக்கியமாக நம்பிக்கை குறையும். நீங்கள் வந்துட்டு எதையுமே செட்டில் ஆக மாட்டீங்க. உங்களை நம்பினா அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து கேள்விக்குறி. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் வர்றதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. முக்கியமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக் ஆகுது, இல்லை சண்டை போட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கீங்க, பேசாமல் மீன்ஸ் 1-2 நாள் பேசாமல் பழகாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் அடிக்கடி பேசு 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 அப்படின்னு கெஞ்சக்கூடாது, சொல்லவும் கூடாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட டைம் கிடச்சிது அப்படின்னா உங்களோட பார்ட், உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்கள் வந்து எடுத்து சொல்லலாம். இதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், இதனால தான் இந்த மாதிரி இருந்துச்சு, என்னோடய சூழ்நிலை காரணமாக இப்படி ஆயிடுச்சு, இனிமே அந்த மாதிரி நடக்காது, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். அதை தவிர நீ வந்து பேசு 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே போயிடும், கடைசியில் இல்லாமையும் போயிடும். அதே மாதிரி உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து பேசு பேசு பேசுன்னு சொல்லிட்டே இருக்கும் போது அது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் சமாதானப்படுத்துகிறதா இருக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு டார்ச்சராக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பையனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது டார்ச்சராக தோணும், அதனால் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுறது, நான் எதுவும் பேசக்கூடாதா சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போது ஒரு கோபம் இருக்காங்க அப்படின்னா அந்த கோபம் குறையிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு அந்த கோபம் இது எல்லாத்தையுமே வெறுப்பு இது எல்லாமே குறைஞ்சி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல விஷயங்கள் ரொமான்டிக்காக ஜாலியாக
பேசி சிரித்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கோபம் வெறுப்பு எல்லாமே குறைஞ்சி உங்ககிட்ட தானாக வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் கண்டிப்பாக பேசவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரேக் ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று அதிகமாக மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட கோச்சிங்கில் இது வரைக்கும் நான் வந்து பேசின அவங்கக்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அடிக்கடி சண்டை வருது, இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஆனால் சண்டை போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, நான் எவ்வளோ கெஞ்சியும் அவங்க பேசல. ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய மதிப்பு இழக்கப்படும். அதே மாதிரி அவங்க திரும்பியும் வர லேட் பண்ணுவாங்க, சப்போஸ் வராமையும் கூட போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க, தவிர்த்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணலாம். வணக்கம்.